இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த கிசுகிசுன்னு பற்றிய மறைக்கப்பட்ட பகுதி அதை பிரதானமாக எடுத்து பேசணும் தான் இந்த அந்தப்புறாந்திரன், இந்த பீலா பிஸ்மி இவங்கெல்லாம். இதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ இந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, இவங்க அத்தனை லீலைகளும் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுடைய முகத்தை, அவங்க அப்பாவுடைய முகத்தை அப்படி சொல்லி குடும்பத்தையே பேசுகிறானுங்க. நயன்தாரா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும். இவனுங்க பாலிவுட் சேனல் நினைக்கிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு இவனுக்கு வந்து என்ன செஞ்சானுங்கன்னா, புஷ்பா புருஷா அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்போவே வந்து நினச்சேன், நீங்கள் 3 குரங்கு ஒப்பிட்ட உடனே இவங்களுக்கு தான் கேட்டால் நடுமூத்தில் சுரீர்னு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு நடிகை வந்து இப்படி வந்து ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வச்சாங்கன்னு தான் உங்களுக்கு இவ்வளோ துடிக்கிறீங்கல்ல. உடனே பதில் என்னத்தமாக கொடுத்தாங்க. விக்னேஷ் சிவனை வந்து பேசினாங்க. விக்னேஷ் சிவன் வந்து புஷ்பா புருஷன் அப்படியே பேசுகிறாங்க. அப்படியே பேசினாங்க. புஷ்பா புருஷன். ரெண்டாவது வந்து எங்களெல்லாம் வந்து உருவ கேலி பண்ணுறாங்களே இவங்க, இந்த மாதிரி குரங்களை ஒப்பிடுறாங்களே. எப்பயாவது வந்து அவங்க வந்து அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்குறாங்க. யார் புஷ்பா புருஷன்னா நயன்தாராவை தானே மறுபடியும் கொச்சையாக பேசுகிறாங்க இவங்க. ஆமாம், புஷ்பா புருஷன் பேசுனா அர்த்தம் என்ன? நயன்தாராவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்கள்? விஜய்க்கு இதில் அரசியல் இவனுக்கு இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து அப்போது நயன்தாரா வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த 3 குரங்குகளை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. 3 இவங்க பேசுகிறது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லதை பேச மாட்டாங்க, நல்லதை கேட்க மாட்டாங்க, அப்படின்ற மாதிரி வந்து நல்லதை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பயில்வான் ரங்கநாதன் மீது வழக்கு, தமிழா பாண்டியன் மீது வழக்கு, என் மீது வழக்கு, காந்தராஜ் காந்தராஜ் மீது வழக்கு போட்டாங்க. நடிகர் சங்கம்லாம் அதை பண்ணாங்க. ரோகிணி நடிகர் சங்கத்தை சங்கங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த பிஸ்மி மீது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நடவடிக்கை காட்ட சொல்லுங்கள் நாசரை. ஏன்னா விஷால் மட்டும் இல்லை, இன்னும் பல நடிகர்களும் இவங்க பேசியிருக்கிறாங்க. சினிமாவை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து புஷ்பா புருஷன் விக்னேஷ் சொன்னவங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. காரணம் கேட்டினா அங்கே நாசர், அவர் நாசர், இவர் பிஸ்மி. இப்போ புரியுதுங்களா? என்னன்னாக்கா ரிலிஜனில் அப்படி மிக்ஸ் ஆயிடுறது. அசிங்கமான ஆபாசமான விமர்சனத்தை தமிழ்நாடு அரசியலில் 3 பேர் வந்து அனுபவிச்சிருக்காங்க. அது முதல் நபர் எடுத்துக்கிட்டால் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசமான வந்து ஆபாசமான அசிங்கமாக வந்து அவமானம், அதாவது தினம் அவமானம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இருக்குதுன்னா அது சீமானுக்கு தான். 3வது பார்த்திங்கன்னா விஜய், இப்போ இருக்கிற முதலமைச்சர். இந்த 3 அரசியல் தலைவர்கள் தாண்டி மற்றவங்க யாரும் வந்து அசிங்க ஆபாசத்தெல்லாம் வந்து அனுபவிக்கவே கிடையாது. வணக்கம். வணக்கம். பிஸ்மி அரசியல் விமர்சகர், அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி. அரசியல் விமர்சகர்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட பார்த்தீங்கன்னா வந்து கிசுகிசு பத்திரிகையாளர், அவ்வளோதான். அரசியல் விமர்சகர்னா சும்மா இல்லைப்பா, எல்லாரும் சொல்லிட முடியுமாப்பா. ஏப்பா போய் ஒரு 5 வருஷம் வந்து போய் வந்து பாடமாக படித்து சட்ட புத்தகங்களை புரட்டி உளவுலை புத்தகங்கள்லாம் படித்து அந்த வக்கீலும் போய் ஆந்திராவில் போய் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அந்த 2 ஒன்றா கிடையாது. அப்படியே தான் அது முதல்ல. அதனால தான் இங்கே வந்து சில வந்து தொழில்களுக்கு மரியாதை ஏன் குறையுதுன்னா இப்படி தான். எல்லாரும் பத்திரிகையில் கிடையாது. நான் 17 வயசில் காலை வச்ச ஆதாரமே இருக்கு என்கிட்ட, கொஞ்சம் பிரிண்ட் மீடியாவில். அதுக்கப்புறம் திசை போன போக்கில் வாழ்க்கையில் எப்படியோ போகிறோம், திருப்பி மறுபடியும் நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்து உட்காந்துட்டோம். ஆனால் உள்ளபடியாக சொல்கிறேன், அடிப்படை நீங்கள் படித்து தான் நான் சொல்ல, அனுபவத்தில் கூட பத்திரிகையாளர் தரமாக வரலாம். ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் பயணத்தை மேற்கொள்றீங்கன்னு பாருங்கள். சரி, இவர் மேலே பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் பிஸ்மியை முடிச்சார். பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் அவன் கிசுகிசு பத்திரிகையாளர், அவ்வளோதான். சினிமா பத்திரிகையாளர்லேயே இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிசுகிசுன்றது ஒரு 10% வச்சுப்பாங்க. 90% கேட்டால் சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த கதை திரைக்கதை சம்மந்தமாக பெரிய டிஸ்கஸ்லாம் ஓடும். இந்த படத்தை அவர் இயக்குறாரு, இந்த படத்தை இவர் இயக்குறாரு, அந்த படத்தில் என்ன கதை, இந்த கதையில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடிகர்களுக்குள்ளே வந்து முரண்பாடுகளை கூட சொல்லியிருக்கிறாங்க நடிகர்களுக்குள்ளே. ஆனால் அந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த கிசுகிசுன்னு பற்றிய மறைக்கப்பட்ட பகுதி அதை பிரதானமாக எடுத்து பேசணும் தான் இந்த அந்தப்புறாந்திரன், இந்த பீலா பிஸ்மி இவனுங்கெல்லாம். ஸோ இவனுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் விமர்சகன்றது எப்போ ஆனாங்க. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக நான் கேட்டீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் தான். அது கூட பார்த்தீங்கன்னா இவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அவமானகரமான தோல்வியை அடைவார். யார்? விஜய். அப்படியே இருக்கு, எடுத்துவன காட்டுறவங்களுக்கு அவமானகரமான தோல்வியை அடைவார். இவங்க என்னன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த குறைச்சி பார்க்கறது பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானே சினிமாலேயே ப்ரொமோட் பண்ணோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், கோல்டு காயின் கொடுத்ததுலாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டேஜ்லேயே கோல்டு காயின் வாங்கினானுங்க உனக்கு 2 பேரும். யார் நான் சொல்கிறது? அந்தப்புறம் கூட ஒருத்தன் இருக்கிறான்ல,
அவன் வந்து அந்த தீவட்டி இவங்க 2 பேருமே வந்து கோல்டு காயின் வாங்கின கதைலாம் இருக்குது. இப்போ இவங்க திடீர்னு எப்படி அரசியல் விமர்சனம் கேட்டனா, விஜய் அவர்கள் அரசியல் வரலன்னா இவங்க எப்பவும் போல சினிமா பேசுவாங்க. அந்த சினிமாலேயே நிறைய இவங்களுக்கு பிளாக்மெயிலாம் நிறைய இருக்குது. இப்போ இதில் சீமானன் குறித்து அவங்க பேசினதுக்காக தான் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, முதல்ல இதுவே வந்து தாமதமான நடவடிக்கை. சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக பேசுகிறோமா, தமிழ்நாடு அரசியலில் என் பார்வையில் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய பார்வையில் தான் நான் சொல்ல முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கூர்ந்து கவனிக்கிறேன் அரசியலை. 15 வருஷத்து வயசில் எனக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு 15 வயசுலேயே கிடச்சிது. 17 வயசில் நான் பிரிண்ட் மீடியாவில் கால் வச்சேன். என் பார்வையில் நான் சொல்கிறேன், தனிநபர் விமர்சனம், அசிங்கமான ஆபாசமான விமர்சனத்தை தமிழ்நாடு அரசியலில் 3 பேர் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அது முதல் நபர் எடுத்துக்கிட்டால் ஜெயலலிதா, பெண் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மோசமான வந்து ஆபாசமான அசிங்கமாக வந்து அவமானம், அதாவது தினம் அவமானம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதி இருக்குதுன்னா அது சீமானுக்கு தான். அது காரணம் உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் அந்த விஜயலட்சுமியோட. 3வது பார்த்திங்கன்னா விஜய், இப்போ இருக்கிற முதலமைச்சர். இந்த 3 அரசியல் தலைவரை தாண்டி மற்றவங்க யாரும் வந்து அசிங்க ஆபாசத்தெல்லாம் வந்து அனுபவிக்கவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுவும் குறிப்பாக வந்து ஜெயலலிதா காலத்தில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பெருசாக கிடையாது, கடைசி காலத்தில் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் வந்து சீமான் காலத்துலேயும் சரி, விஜய் இப்போ இருக்கிற விஜய் காலத்துலேயும் வந்து கேட்டால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு அடித்து விடுறானுங்க. இது பெரிய வந்து இது வந்து குறிப்பாக இதை சொல்லியே ஆகணும். அப்போது இதில் என்னன்னா, இதில் நம்ம இந்த 3 பேரை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த அரசியலுமே வந்து இப்படி தான் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு பார்க்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, இந்த 3 விஷயத்துக்கும் அவங்க தானே காரணம் கூட சொல்லலாம். இப்போ ஜெயலலிதாவுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். எல்லா மனிதனுக்கும் கடந்த கால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது வந்து அந்த கடந்த காலத்து வாழ்க்கையில் நடந்த அந்த குறிப்பிட்ட சில சம்பவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் ரீதியாக அவங்கள முடக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப எளிதாக பண்ணக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக. இந்த குறிப்பாக நான் சொல்லக்கூடிய 3 தலைவர்களுமே, நான் சொல்கிறது ஜெயலலிதா, சீமான், விஜய் 3 பேரையுமே பார்த்திங்கன்னா யார் வந்து சகட்டு மணிக்கு இந்த மாதிரி ஆபாசமாக வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா க்ளீனாக ஓப்பனாக தான் நீங்கள் சொல்லலாம் திமுக தான். இதுக்குன்னே இயங்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த பிஸ்மி விஷயத்துலேயே நம்ம எடுத்துங்க, திடீர்னு ஏன் வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்தார் அப்படின்னு சொல்லி சீமான் தொடுக்கல, சீமான் அதை நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க வழக்கறிஞர் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது கிட்டத்தட்ட அவர் அனுமதி இல்லாமல் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக வரும். ஏன் இப்போ பண்ணணும் சீமான் அப்படின்னு சில பேருக்கு சில கேள்வி இருக்குது. கடந்த காலத்தில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ சகிப்புத்தன்மையோடு கடந்து போயிட்டார். குறிப்பாக அந்த மனோஜின்னு ஒரு பையன் இருக்கிறான்ல, இந்த அதர்மம் மனோஜினை, அவன் வந்து உச்சபட்சமாக ஒரு வார்த்தையை சொன்னான். அதை அனுமதிக்கவே முடியாது அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் புகார் தரவே இல்லைனாலும் கூட பார்த்திங்கன்னா வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்துடணும். கரெக்டு தான். அப்படி கூட ஒரு உச்சபட்ச வார்த்தை அது. ஆனால் அதையும் கூட சீமான் வந்து சகிச்சுட்டு கடந்து போனார். ஆனால் இந்த 100 கோடின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இந்த 100 கோடின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சீமான் வந்து பிஸ்மி வந்து இன்றைக்கி சொல்ல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதம் விஜய் அவருக்கு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சார காலகட்டத்தில் அப்போவே வந்து பிஸ்மி ஒரு முறை பேசுனதை நான் பார்த்தேன். நான் இவன் எப்படா சொல்கிறான், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்பா, ஆனால் ஒரு பணம் வாங்கின அந்த லஞ்சம் வாங்கினதை சொல்லக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஒரு தகவல் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, இப்படி பரவலாக பேசப்படுது இல்லை சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆணித்தரமாக சீமான் அவர்கள் 100 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறாரு. கடந்த காலத்தில் வந்து சீமான் குறித்து இதே பிரச்சார நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் சம்மந்தப்பட்ட விஷயமா கூட அப்போவும் பிஸ்மியும் நிறைய பேசியிருக்கான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு வைக்கிறீங்க, ஒரு கட்சியோட அடித்தளம் இருக்குல்ல, அதை வந்து அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கும்போது 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னா ஒரு கொஞ்சம் மனசாட்சியோடு இருக்கணும்ல. இங்கே பேசக்கூடிய ஊடகத்தில் சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஊடக சுதந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையாளக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் சொன்னால் எல்லாம் பணம் வாங்கிட்டு திமுக கிட்ட வந்து பேசுகிறான்னு சொன்னாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்து போயிடலாம்.
ஆனால் 100 கோடி வாங்கிட்டாரு சொன்னால் எவ்வளோ பெரிய தொகை அது. ம். 1 கோடி கூட சொல்லுங்கள், 2 கோடி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் தொகைன்னு சொல்லாமல் பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க, எல்லாம் வாடகை வாங்கிங்க எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை, இப்போ இதே பிஸ்மி வந்து நயன்தாரா அவர்கள் குறித்தும் அவங்களுடைய கணவர் குறித்தும் பேசின வார்த்தைகளை ஐயோ, இதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ இந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, எனக்கு வந்து பல பேர் சினிமா துறையிலேருந்து பேசக்கூடிய கூட சொல்லுவாங்க, இவங்க அத்தனை லீலைகளும் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அதை ஒரு முறை நான் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து, குறிப்பாக சில பேர் கேட்பாங்க, அது இந்த இடத்துல சொல்லிடுறேன் நான், ஏன் வந்து இந்த 3 பேருக்கு அகேன்ஸ்டாக இவர் பேசுகிறாரு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமா குறித்து பேசும்போது அதை ஒரு ஆங்கர் வந்து மேற்கோள் காட்டி கேட்குறாரு. மேற்கோள் காட்டி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஒரு சினிமா குறித்து ஒரு விஷயம் சொல்லும்போது சினிமா விமர்சனன்ற பேரில் வந்து சினிமா வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க காசு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் பொதுவாக சொல்கிறேன், இவங்கள சொல்லலை நான். ஆனால் அதை வந்து கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டவெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. யார்? இதே பிஸ்மியே வந்து புறம்போக்குலாம் சொல்கிறாரு. கண்ட புறம்போக்குகள்லாம் வந்து இன்றைக்கி சினிமா வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பேசலாம். சரி, நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்தப்புறம் அந்த நான் வந்து நான் சேர்ந்து கேட்டேன். அப்போ பதில் நம்ம செய்வோம்ல, அந்தப்புறம் அந்த நான் தான் டைட்டில் வச்சேன் உங்களுக்கு, அந்தப்புறம் வந்தேன் பீலா பிஸ்மின்ட்டு. அந்தப்புறம் அந்த தான் சேர்ந்தான் என்னை உருவகேலி பண்ணுறான். பன்னி மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு புரட்சியாளர் பேரை வச்சுக்கிட்டு பன்னி மாதிரி ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான் சொல்லி அந்த வீடியோலாம் இருக்குது. நான்லாம் அவங்கள வேலை வழக்கு தொகுத்து தான் போடல, பதிலுக்கு நம்ம வந்து பேசிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இதில் என்ன, அது பதில் கூட நான் உடனே பேசவே இல்லை, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசினேன். அப்போ வந்து நயன்தாரா வந்து சொன்னாங்க 3 குரங்குகள் சொல்லி பேசினாங்க. அந்த 3 குரங்குகள் வந்து நயன்தாரா குறித்து என்ன பேசினாங்க இவங்க? நயன்தாரா குறித்து பேசும்போது கேட்டிங்கன்னா வந்து தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆமாம், அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. அப்போ வந்து தனுஷுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. யார் இவங்க? தனுஷ் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுக்கு அகைன்ஸ்டாக எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்கள்? விஜய்க்கு இதில் அரசியல் இவனுக்கு இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து. அப்போது நயன்தாரா வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த 3 குரங்குகளை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. 3 இவங்க பேசுகிறது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லதை பேச மாட்டாங்க, நல்லதை கேட்க மாட்டாங்க, அப்படின்ற மாதிரி வந்து நல்லதை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி 3 குரங்குகள் வந்து கேட்டால் தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே தானே இருக்குது. அப்போ இவங்க என்னன்னு கேட்டால் அதுக்கு உள்டாவான இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டது தான் பேசுவானுங்க, கெட்டது தான் பார்ப்பானுங்க, கெட்டது தான் வந்து அப்படின்னு சொல்லி கெட்டதை பேசுவானுங்க, கெட்டதை கேட்பாங்க, கெட்டதை பார்ப்பாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது உடனே போன உடனே அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணோம்? நீங்கள் 3 குரங்கு ஒப்பிட்ட உடனே இவங்களுக்குலாம் கேட்டால் நடுமூத்தில் சுரீர்னு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு நடிகை வந்து இப்படி வந்து ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வச்சாங்கன்னு தான் உங்களுக்கு இவ்வளோ துடிக்கிறீங்கல்ல. உடனே பதில் என்னத்தமாக கொடுத்தாங்க. விக்னேஷ் சிவனை வந்து பேசினாங்க. விக்னேஷ் சிவன் வந்து புஷ்பா புருஷன் அப்படியே பேசுகிறாங்க. அப்படியே பேசுனாங்க, புஷ்பா புருஷன். 2வது வந்து எங்களை தான் வந்து உருவக்கேலி பண்ணுறாங்களே இவங்க, இந்த மாதிரி குரங்களை ஒப்பிடுறாங்களே. எப்பயாவது வந்து அவங்க வந்து அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கலாம். யார்? புஷ்பா புருஷன்னா நயன்தாராவை தானே மறுபடியும் கொச்சையாக பேசுகிறாங்க இவங்க. ஆமாம், புஷ்பா புருஷன் பேசுனா அர்த்தம் என்ன? ஆமாம், புரியுது, தப்பானவங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்க சொல்லுங்கள், அவங்க அம்மாவுடைய முகத்தை, அவங்க அப்பாவுடைய முகத்தை அப்படி சொல்லி குடும்பத்தையே பேசுகிறானுங்க. நயன்தாரா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் இவனுங்க. அவங்க போகிற போக்கில் ஒரு லோக்கல் சேனல் கூட கொடுக்கல. அவங்க ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பாலிவுட் சேனல்னு நினைக்கிறேன். அது ஏதோ அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு இவனுக்கு வந்து என்ன செஞ்சானுங்கன்னா புஷ்பா புருஷா அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்போவே வந்து நினச்சேன், இது வந்து நான் கேட்டேன்னா இவனுக்கு வந்து மணி கட்டுறதுக்கு சொல்லுங்கள், பூனைக்கு மணி கட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக சீமான், அதுவும் பிஸ்மி மட்டும்தான் அந்த பிறந்தனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொடமாட்டான். பாலிடிக்ஸ் அவனுக்கு பாலிடிக்ஸ்ன்னு தெரியாது. அண்ணா சொன்னது பெரியார் சொன்னாருமா, பெரியார் சொன்னதை வந்து காமராஜர் சொன்னாருமா, காமராஜர் இது அதான் இவனுக்கிட்ட இருக்க மைனஸை. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை சொன்னது யார்? கலைஞர் சொன்னார். அரசியலில் நண்பன் இல்லை எதிரியில் சொல்லி அதை காமராஜர் சொன்னார்னு சொல்கிறான். இதுக்கு என்ன சொல்லுங்க?
அந்த மாதிரி யார் அந்த புறம் அந்த அதனால் இவங்களுக்கு வந்து அரசியல் பேச தெரியாமல் அவங்க வந்து உள்ளே வந்து என்னென்னா விஜய்க்காக பேசணுன்றதுக்காக வந்து இல்லை இப்போ இத்தனை நாள் பிஸ்மி பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஆட்சிக்கு முன்பாக வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார், பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் ஆமா. தான். அப்படி இல்லை, திடீர்னு விஜய் ஸ்டாண்ட் ஏன் எடுக்கிறாரு? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. விஜய் வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் செய்வேன். யார்? பிஸ்மி. காரணம் கேட்டால் அவன் சார்ந்த மதம் தான் காரணம். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. இப்போ பல பேருக்கு என்ன தெரியுங்களா, ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறாங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் நண்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, புரியுதா சொல்கிறது. நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் நம்ம கொடுப்போம், அவங்க வீட்டில் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். இல்லை நம்ம வந்து பார்த்தா அந்தளவுக்கு நம்ம பழகிறோம், நம்மக்கிட்ட அந்த கடுகளவு நம்ம மனசில் எல்லோரும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தில் இருக்கிறதே ஒரு பாதுகாப்பு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒன்றா உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்களேன். இப்போது சினிமா வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. சினிமா வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடிகைகளுடைய அட்டகாசங்கள், நடிகர்களுடைய அட்டகாசங்கள், இதெல்லாம் வந்து நான் பேசுகிறேன், அண்ணன் தமிழா பாண்டியன் பேசுகிறாரு, இவர் ஐயா காந்தராஜ் பேசுகிறாங்க, இவங்களாம் நாங்கள் பேசணும்னு வச்சுன்னா எங்கள் மேலாம் வழக்கு. ஏன் பைல்வான் ரங்கநாதன் மீது கூட வழக்கு இருக்கும். பைல்வான் ரங்கநாதன் மீது வழக்கு, தமிழா பாண்டியன் மீது வழக்கு, என் மீது வழக்கு, காந்தராஜ், ஏன் காந்தராஜ் மீது வழக்கு போட்டாங்க. ஆமாம் ஆமாம். நடிகர் சங்கம்லாம் அதை பண்ணாங்க, ரோகிணி நடிகர் சங்கத்தை சங்கங்கள்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு ஏன் பைல்வான் ரங்கநாதனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இதுவும் அத்தனைக்கும் அவர் சினிமா தானே இருக்கிறாரு, நடிகர் அவர். ஆனால் இந்த பிஸ்மி மீது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நடவடிக்கை காட்ட சொல்லுங்கள் நாசரை. ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு இப்போது விஷால் குறித்து நான் விமர்சனம் வந்து பல பேர் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்து ஒரு புகாரை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களும் பேசியிருக்கிறாங்க. விஷால் மட்டும் இல்லை, இன்னும் பல நடிகர்களும் இவங்க பேசியிருக்கிறாங்க. சினிமாவை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து புஷ்பா புருஷன் விக்னேஷன் சொன்னவங்க, ஒரு நடவடிக்கை கிடையாது. காரணம் கேட்டினா அங்கே நாசர், அவர் நாசர், இவர் பிஸ்மி. இப்போ புரியுதுங்களா? என்னதுன்னாக்கா ரிலிஜனில் அப்படி மிக்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் யார் நம்ம நாசரை நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர அந்த ஒரு இது இருக்குது. அதனால தான் இப்போ வந்து சீமான் மீது ஒரு இது போன்ற வந்து இந்த கடுமையான ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம்லாம் கடந்து போயிட முடியாது, கடுமையான குற்றச்சாட்டு இது என்ன. அப்போ அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறன்னா அதுக்கு எங்கே தைரியம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குறிப்பிட்ட இந்த ரிலீஜனை சார்ந்தாங்க, நம்ம மேலே கை வச்சிட முடியுமா? இங்கே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். கரெக்டு தான். இங்கே எந்த ஜாதியனா இருந்துங்க, நீங்கள் எந்த மதம்னா இருந்துங்க, நீங்கள் குறைஞ்சபட்சம் கேட்டாக்கா அதுக்கு சில ஆதாரமாவது இருக்கணும். இந்த விஷயம் சொல்கிறீங்களே, இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரமே கிடையாது. நீ எங்கே போனாலும் போட முடியாது. மீடியாவில் சுதந்திரம் இருக்கனால உங்கள் இஷ்டத்துக்கு நீ பேசுவியா? நீ அது ஒரு இயக்கம். நீ தனிநபர் விட்டார் சீமான். தனிநபர்னால் இதெல்லாம் இந்த அரசியல் கொண்டா சேரு சகதியாக வந்து மிதிச்சு தான் ஆகணும், மேலே விழுந்து தான் தீரும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கடந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சிக்கே நீ வந்து இயக்கத்துக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடித்தளத்துக்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ பாம்பு வைக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கரெக்டு தான் இல்லையா? அது வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. கரெக்டான நடவடிக்கை. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்து கேட்டால் இப்போ சில பேர் போட்டிருக்காங்க தலைமறைவாயிட்டாருன்னு போட்டிருக்காங்க. இதை தலைமறைவாயிட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. நீ பேசிட்ட நடவடிக்கை இருக்க. நீ இப்போது எனக்கு தெரிஞ்சு நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கூட நீ தலைமறைவாயிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் கூட பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஹைகோர்ட் கொடுத்ததுனால அது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீ ஆன்டிசிபேஷன் பெயில் போடுறதுனா உங்களுக்கு சொல்ல என்ன பண்ண போகிறாங்க? ஃபைன் தானே போட போகிறோம். அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 4 நாள் போயிட்டு வாங்கினேன், என்ன ஆகிட போகுதுன்ற நான் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வந்து ரிமாண்ட் கூட பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. நான் என்ன சொல்கிறேன், சரி அவ்வளோ பயப்படுறேன்ல. இப்போ எனக்கு விஷால் மீது நான் வந்து நாசர் வந்து புகார் கொடுத்தாரு. ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நடிகர் சங்கத்தை வந்து புகார் கொடுத்துருக்காங்க சார் வந்து உங்கள் மேலே, எப்போ நீங்கள் வரீங்கன்னு, நீங்கள் எப்போ வரணும் சொல்லுங்கன்னு கேட்டேன். எப்போ உங்களால் வர முடியும்னு கேட்டாங்க. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 7 மணிக்கு, சனிக்கிழமை 7 மணிக்கு. எப்போ வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் வந்து நாளைக்கு சண்டே ஆகிடுச்சு, மண்டே காலைல வந்துடுறீங்களா இருக்கேன். ஓகே சார் வர சொன்னேன். அதே மண்டே காலைல 10 மணிக்கு போனேன். நான் வந்து ஆன்டிசிபேஷன் பெயில் போகிறதுக்காக ஓடினேன். ஆனால் போட்டேன் எப்போன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை 10 மணிக்கு போனேன்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விசாரணை செய்யப்பட்டது. கடிதம் எழுதி கொடுத்தேன். கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த அதாவது நான் கொடுத்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து அதை பதிவு பண்ணவே இல்லை. அதாவது புகார் அதாவது கேட்டால் அதுக்கு எதுவும் எஃப்ஐஆர் எதுவும் போடவே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுவும் எஃப்ஐஆர் போடலை. அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு கேட்டால் தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து கைது பண்ணுவாங்கன்ற அந்த யோசனை நம்ம இருக்கக்கூடாது இல்லை, 2 நாள் 3 நாளில். அப்போ நானாக தான் நீதிமன்றத்தில் போய் கேட்டேன்னா வந்து பிணை கேட்டேன், முன்பிணை கேட்டேன். அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறதுனால. ஏன்னா அந்த ஒரு வேளை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யாமல் கூட, அதாவது கைது செய்கிற நடவடிக்கையில் வழக்கு பதிவு கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் போது பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வெளியூர் பயணமோ இல்லை எங்கேயும் போகிறதா ஒரு இதுவாக இருந்துச்சு. நம்ம ஏதோ தலைமுறை ஆகிட்ட மாதிரி இங்கே பில்டப் பண்ணுறாங்கல்ல. காந்தராஜ் தலைமுறைன்னு போட்டாங்கப்பா. அப்போ நான் பார்த்தேன் நம்ம வந்து இப்போ திடீர்னு நம்ம வந்து எங்கேயாவது வெளியூர் போனோம்னா கூட பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் போனால் கூட நம்ம ஏதோ தலைமுறை ஆகிட்டோன்ற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாமல் ஏன்னா தந்தி டிவிலாம் போட்டாங்க சேகவாரா மீது வழக்கு, வழக்குன்ட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ண வழக்கு வந்து புகார் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு கேட்டால் இது ஊடக செய்தியாக வரும்போது கேட்டால் அப்போ என்ன செய்யணும் கேட்டால் ஏபி மூவ் பண்ணது. அதுக்கு பிறகு தான் மூவ் பண்ணேன். சொல்கிறேன் இது எதுக்குன்னா முதல்ல போங்க. அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு அது. வழக்கு பதிவு சொல்லியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணுவாங்க. கைது பண்ணுவாங்களா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும். போனால் தானே தெரியும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது தலைமுறை காரணம் கேட்டிங்கன்னா எப்படி தலைமறைவினால என்ன அடுத்து நீங்கள் வந்து முன்பினை கேட்க போகிறது தான் பொருள். சரிங்களா? அது வந்து எப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது ஹைகோர்ட்டே கேட்க முடியுமா என்ன, முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் தான் எஃப்ஐஆர் இருந்தால் தான் வந்து முன்பினை போட்டு கேட்டு வாங்க முடியும். இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம்.